வணக்கம் வியாபார நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு ஸ்டாக்கு ப்ளஸ் ஆனியன் ஸ்டாக்கு. பூண்டு எப்போ எந்த மாதத்தில் ஸ்டாக் வைக்கலாம், ஆனியன் எந்த டைமில் எந்த மாதத்தில் ஸ்டாக் வைக்கலான்றது கிளியராக சொல்கிறேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஜனவரி டு மார்ச் வரைக்கும் பச்சை பூண்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து காஞ்ச பூண்டு ஆரம்பிச்சிடும். மார்ச் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்லேருந்து மார்ச் ஒரு 20 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ரேட்டில் இருக்கும். உங்களுக்கு காய்ச்சலாக இருந்தாலும் ஒரு நார்மல் ரேட்டில் இருக்கும். மார்ச் க்ளோஸ் ஆகிட்டு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஹை ரேட்டில் வந்துடும். ஸோ பூண்டு எடுத்து நான் ஸ்டாக் வைக்க போகிறேன், நான் பூண்டு எடுத்து ஒரு பிஸ்னஸ் தருதோ இல்லையோ ஸ்டாக் வச்சு கொஞ்சம் ரேட் ஏறும்போது நான் சேல் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு சரியான டைம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம். மார்ச் மாதத்தில் நீங்கள் எடுத்து ஒரு 1லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரேட்டில் கிடைக்கும். அது தாண்டிடுச்சுன்னா ரேட் இங்கே ஏறிடும். மத்திய பிரதேஷ்லேயே பார்த்திங்கன்னா ரேட் ஹை ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை மாதத்துல வரலையும் ஸ்டாக் வைக்கலாம், அதில் எவ்வளோ மினிமம் ப்ராஃபிட் கிடைக்குன்றதை சொல்கிறேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாதம் இல்லை 5 மாதம் வச்சுக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஓரளவுக்கு ஒரு 100 120 ரூபா ஒரு கிலோ கிடைக்கும். அதுதான் பூண்டோட மந்த்து. ப்ளஸ் இது ஸ்டாக் வச்சா இவ்வளோ கிடைக்கும். ஆனியன் அப்படி கிடையாது. ஆனியன் பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து ஏப்ரல் மே வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மல் ரேட்டில் இருக்கும். அந்த டைமில் மார்ச் எல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம்லாம் வராது ஆனியனில். ஆனியன் எப்போ ஸ்டாக் வைக்கணும்னா மார்ச், ஏப்ரல், மே எண்டில், அதாவது மே எண்டில் வச்சிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரேட் ஏற ஆரம்பிக்கும். மே மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா வரத்து கம்மியாகிறதுனால மேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு படிப்படியாக வெங்காயத்தோட ரேட்டு ஏற ஆரம்பிக்கும். நீங்கள் அப்போ ஒரு லோடோ 2 லோடோ எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கார்வாவாக எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், நஷ்டம் ஆகாது. நீங்கள் மார்ச்லேயோ ஏப்ரல்லையோ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மே வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேட்டு ஏறாது. திடீர்னு ஒரு 2 ரூபா ஏறும், திடீர்னு இறங்கும், ஒரு 3 ரூபா இறங்கும், இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மேதுக்கு அப்புறம் தான் தொடர்ந்து உங்களுக்கு ஏற ஆரம்பிக்கும். வெங்காயம் அந்த டைமில் எடுத்து ஸ்டாக் வச்சா மட்டும்தான் உங்களால் அதுலேருந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்களும் சேஃபாக இருப்பீங்க. அவ்வளோதான். இதை பற்றி தகவல் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கீழே இருக்கிற நம்மளுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இது இல்லாமல் நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு இருக்குது. ரெகுலராக என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது, ஒரு பொருளோட விலை எவ்வளோ, அந்த ப்ரைஸ் எப்படி, குவாலிட்டி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ரேட் அப்டேட் ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் ஆகிட்டு ரெகுலராக அதில் போய்ட்டு ரேட்டை பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.